இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல மேடம், இங்க கெட்டு போன கறி வரதுக்கு வாய்ப்பே இல்ல மேடம். நாங்க தினமும் செக் பண்றோம் மேடம். ஒரு நாள் இப்படி நடந்தது இல்ல மேடம். அப்படியா? ஆமா மேடம். ஆமா, எத்தனை பேர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? 4 பேர் சார். எனிஒன் சீரியஸ்? அப்படி எதுவும் இல்ல சார். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க கூட நேத்து பாத்தீங்களா மேடம்? இது எப்படி நடந்ததுன்னு குழப்பமா இருக்கு மேடம். சரி, நேத்து நைட் நம்ம க்ளோஸ் பண்ணப்போ எவ்வளவு ஸ்டாக் இருந்தது? 12 கிலோ இருந்தது மேடம். இன்னைக்கு தேவைக்கு மட்டும் தானே ஸ்டாக் இருந்திருக்கு. அது எப்படி கெட்டு போகும்? எப்படி திடீர்னு குவாலிட்டி செக் வந்தாங்க? யூஷுவல் தான் சார். அப்பப்போ வருவாங்க. நாம இது வரைக்கும் சரியா தான் இருந்திருக்கோம். இந்த தடவை என்னாச்சுன்னு புரியல சார். சார், எப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிறத விட நடந்ததுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரியா? சரி, இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. செக் பண்ணலாம் மேடம். ம். 18 கிலோ இருக்கு மேடம். மேடம், நாம 15 கிலோக்கு மேல ஸ்டாக் வைக்கிறது இல்ல மேடம். அப்போ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மீடியா வாயை அடைக்கணும். நம்ம சைட்ல இருந்து நியூஸ் கொடுங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 5 லட்சம் போதும்ல? அது சரி, 10 லட்சமா சொல்லுங்க. என்ன வினோத்? எதுவும் இல்ல சார். ஓகே. தப்பு நடந்ததுக்கு காரணமானவங்கள உடனடியா வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு சொல்லுங்க. இப்ப நம்மளை பத்தி தப்பான நியூஸ் போயிட்டு இருக்கு. எல்லா சேனல்லையும் 10 நிமிஷத்துல இந்த நியூஸ் போயிடணும். ஓகே? கரெக்டா சொன்னீங்க மாப்ள. சப்பாஷ் மாப்ள. ஒரு சிச்சுவேஷனை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணணும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். லண்டன் படிப்புனா சும்மாவா? தேங்க்ஸ் மாமா. நான் ஜானுவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஜானு ஆல்ரெடி மீடியால சொல்லியாச்சு, பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் செட்டில் பண்ணியாச்சுன்னு. சோ லீகலா எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு யார் காரணமோ அவங்கள வேலையை விட்டு அனுப்பணும். அதுவும் மீடியா முன்னாடி பண்ணணும் ஜானு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ வந்து கொஞ்சம் பேசிரு. தமிழ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லு. அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிடு. வினோத் சார், சொல்லுங்க மேம். நீங்க கொஞ்சம் என் கூட வெளியே வரீங்களா? எங்க? சிபி சார் ஏதோ பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்காராம். வந்துட்டு இருக்காங்க. பிரஸ் மீட்டா? எதுக்கு? ஜானு, அது மட்டும் இல்ல, நீயும் ஒரு தடவை மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுரு ஜானு. மன்னிப்பா? வேற வழி இல்ல ஜானு. டேமேஜ் ஆனா நம்ம பேரை இப்படி பண்ணாதான் காப்பாத்திக்க முடியும். ஆமா ஆமா, இரு இரு. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். நீங்க எங்க மேடம்? இங்க ஏன்னா இப்படி பண்ணீங்க? அது உங்களுக்கே நல்லா தெரியும் இதனால என்னெல்லாம் நடக்கும்னு. அது தெரிஞ்சு நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. சாரி மேடம். என்ன சாரி? எத்தனை வருஷமா ஜனமா கூட இருக்கீங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஜானு, ஒரே ஒரு சாரி மட்டும் சொல்லிடு. நடந்தது பெரிய தப்புதான். அதுக்கு ஜனாமா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு போட்டி ஹோட்டல்காரங்க சொன்னதை செஞ்சுட்டேன். ஜனாமா என்னைக்கும் தரமில்லாத பொருளை கொடுக்கணும்னு நினைச்சதே கிடையாது. யாரு உங்களுக்கு இப்படி பண்ண சொன்னாங்க? போட்டி ஹோட்டல்னா யாரு? போதும், இதுக்கு மேல இதை நாங்க லீகலா டீல் பண்ணிக்கிறோம். நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி.
இருக்கிற வரைக்கும் உங்களை தலகுனிய விட மாட்டேன் ஜனாமா. இந்த பிரச்சனையை உருவாக்குனதே நான் தான். ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஆட்கள் தான். இப்ப சொல்லு, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? இப்படி ஒரு பிரச்சனையானா எல்லாரும் பண்றதா நானும் பண்ணேன். அதுதான் தப்புன்னு சொல்றேன். எல்லாரும் பண்றது வேற. ஆனா ஜனா ஃபுட்ஸ்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காதுன்னு நீ நம்பியிருக்கணும். அதுக்கு இந்த பிசினஸ் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவசரமா ஒட்டு தையல் போட்டு பிரச்சனைய மூடி மறைக்க பார்த்த. அதுக்கு நஷ்ட ஈடா வாரி வழங்கி மீடியாவை வாய் அடைக்க வச்ச. நீ எப்ப நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு ரெடியானியோ அப்பவே நம்ம மேல தப்பு இருக்கிறத நீ ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தமிழ் கடைசி வரைக்கும் நம்ம மேல தப்பு இருக்காதுன்னு நம்பினா, அத நிரூபிக்க போராடுனா. ஏன்னா அவளுக்கு தான் இந்த பிசினஸ பத்தி தெரியும், இதோட மதிப்பு என்னன்னு தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல நீ என்ன பண்ண? என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப ஈஸியா மன்னிப்பு கேட்க சொன்ன. ஏன்னா உனக்கு இந்த ஜனகாம்பாள் யாருன்னு இன்னும் புரியல. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நிக்கிறவ நான் இல்ல. ஆனா எந்த விஷயத்திலையும் நான் சறுக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா உனக்கு தெரியல. ஆனா இவ ஏன் தமிழ் நான் தலை குனிய கூடாதுன்னு நினைச்சா. இவளுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன், இந்த போட்டியிலையும் தமிழ் தான் ஜெயிச்சிருக்கா.